அம்மா பெயர் கயல், அப்பா கார்த்தி, நான் மணி. அம்மா பத்தி சொல்லணும்னா கல்யாணி நடராஜன் மாதிரி இருப்பாங்க, அப்பா சத்யராஜ் போல. அப்பா பிசினஸ் பண்ணுறாரு, காலையில போன நைட் தான் வருவாரு. அம்மா டீச்சர் ஆன இப்ப வேலை பார்க்கல, டியூசன் மட்டும் எடுக்குறாங்க. நான் காலேஜ் படிக்குறான், 3ஆம் ஆண்டு. இந்த கதையை கேக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, கதைக்கு வருவோம். எப்படி நம்ம கதையோட ஹீரோ மணிக்கு அவங்க அம்மா கூட கேம் விளையாடினான் பாப்போம். நான் 1ஆம் ஆண்டு காலேஜ் படிச்சிட்டு இருக்கறப்ப நான் நண்பர்கள் எல்லாம் கூட்டமா உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு இருந்தானுங்க. நான் என்ன பேசுறாங்கன்னு வாக்கலன்னு போன அங்க அவங்க கேம்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் சார் வந்துட்டாரு. என் மனசு மட்டும் அப்படின்னா என்னன்னு இருந்துச்சு. அப்புறம் அன்னைக்கு காலேஜ் நான் வீட்டுக்கு வந்து கூகுளை பார்த்த. அப்புறம் அப்படின்னா என்னன்னு கூகுள் பார்த்து தெரிஞ்சிக்கிட்ட. அப்புறம் இதெல்லாம் அந்த வெப்சைட் விட்டு வெளில வந்துட்ட. கிரவுண்ட் விளையாட போன அங்க என் நண்பனை சந்திச்சா. சந்திப்பு தான் என் வாழ்க்கையை மாத்த போதுன்னு அப்ப தெரியாது. நான் அந்த விளையாட்டு மைதானத்துக்குள்ள போன அங்க ஓரமா இருக்கிற கட்டையில என் பள்ளி நண்பன் மாதிரி இருந்துச்சு. சரின்னு பக்கத்துல போய் பார்க்கலாமுன்னு கிட்ட போனப்ப தான் தெரிஞ்சுது அது என் நண்பன் வேல் மகன் விஸ்வான்னு தெரிஞ்சுது. இவன் யாரு கூட இங்க தனியா உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தா அது அவன் அம்மா. என்னடா இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்னு கேட்ட. சின்ன பிரச்சனைன்னு சொன்ன. என்னடான்னு கேட்ட. அதுக்கு இரு மச்சி வரன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஏதோ பேசிட்டு என் கிட்ட வந்தா. நான் அவங்க அம்மா பார்த்து நலம் விசாரிச்சன். அவங்களும் விசாரிச்சாங்க. அப்புறம் அவங்க அம்மாவை அங்கேயே இருக்க சொல்லிட்டு என்ன தனியா கூப்பிட்டு வந்தா. சொல்லு மச்சி, என்ன பிரச்சனைன்னு கேட்ட. அவன் இதை யாருகிட்டையும் சொல்ல கூடாது சரியான்னு என் கிட்ட சத்தியம் வாங்குன. நான் ஓகேட்டான்னு சத்தியம் பண்ணன். மச்சி, அது வந்து எப்படி சொல்லுறதுன்னு தெரியலடா. நான் சொல்லுடா. என் கிட்ட என்ன தயக்கம். மச்சி அம்மா கேம் விளையாடி இருக்காங்கடா. நான் என்னடா சொல்லுற. மச்சி, ஆமா மச்சி. நான் என்னால நம்ப முடியல மச்சி. ஆன நல்ல விஷயம் தான சொல்லிருக்க. அப்புறம் என்ன மச்சி அங்க தாண்ட பிரச்சனை. நான் என்னடா சொல்லுற. தெளிவா சொல்லு மச்சி, எனக்கு ஒன்னும் புரியல. வேற யாரு கூடயாவது கேம் தப்பா எடுத்துக்காத மச்சி. அதெல்லாம் இல்ல மச்சி. அது வந்து நான் அப்ப சொல்லி தொலடா நாயே. மச்சி, எங்க அம்மா கூட கேம் விளையாடியது நான் தான்டா. நான் என்ன மச்சி சொல்லுற. எனக்கு தலை சுத்துற போல இருக்கு மச்சி. டேய் அமைதியே இருடா, சத்தம் போடாத. நான் டேய் ஏன்டா போயும் அம்மா கூட கேம் பண்ணுவாங்களா. மச்சி, டேய் 2 பேத்துக்கும் புடிச்சி தான் கேம் பண்ணுனோம். நான் இரு மச்சி, தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னடா சொல்லுற. புடிச்சிதா கேம் விளையாடுனீங்கள. உன்ன நல்ல பயனு நினைச்சாண்ட. என்ன முதல விடுடா, நான் போற. மச்சி போகாதடா, நில்லுடா. நான் சரி சொல்லு. என்ன இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அகிட்ட சொல்லி தொலை. நான் அம்மா சொல்லுற படி கேட்க வேண்டி தான. நான் அதுவும் சரிதான். சரி, அப்ப நான் சொல்லுறத கேளு. நான்
அங்க பாருடா எவ்வளோ சந்தோஷம்னு. மச்சி, ஆமா மச்சி, உன் நம்பர் குடுடா. நான் 98. மச்சி, ஓகே மச்சி. நான், மச்சி கேக்குறான்னு தப்பா எடுத்துக்காத. மச்சி, சொல்லு மச்சி. நான், அது உங்க அம்மா எப்படிடா கேம் விளையாடின. மச்சி, சொல்லுற மச்சி. நம்ம 10th முடிச்சிட்டு 2 பேரும் வேற வேற பள்ளில சேர்ந்துட்டோம்ல. அங்க எனக்கு ஒரு நண்பன் கிடைச்ச மச்சி. அவன் சரியான கேம் பைத்தியம். அவனை பத்தி எனக்கு 12th தெரிஞ்சுது. புது பள்ளி போனப்ப அவன் மட்டும் தான் நண்பன். ஆனா அதனால அவனை பத்தி தெரிஞ்சப்பா அவனை விட்டு விலகி வர முடியல. அவன் மொபைலை அப்புறம் 2 பேரும் பிரிக்க முடியாத அளவுக்கு நண்பர்கள் ஆகிட்டோம் மச்சி. அவன் எனக்கு அப்புறம் ஒரு PDF காட்டுன. அதுல நிறைய ஆங்கில ஸ்டோரி இருந்துச்சு. அதை எனக்கு கொடுத்து விட்டா வீட்ல போய் படின்னு நானும் எல்லா கதையும் படிச்சா. ஒரு கதையை தவற அபாரம் அந்த கதையையும் படிச்சேன். நான் என் அம்மா கூட கேம் விளையாடினேன். நான், இது எல்லாத்தையும் பேய் அரைஞ்ச மாதிரி காதுல வாங்கிட்டு இருன். மச்சி, சரி நான் அப்புறம் கால் பண்ணுறன்னு சொல்லிட்டு கவும்பிட்டா அவன். நானும் வீட்டுக்கு கவும்புனா வர வழி புல்லா அவன் சொன்னதுதான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்து கதவை தொறந்தா அங்க எங்க அம்மா இருக்கே. அம்மா, டேய் நானும் அப்பாவும் கடைக்கு போயிட்டு வரோம். நாம நைட் வால்பாறை கவும்புறோம். உங்க பெரியம்மா பார்க்க போறோம். நான், ஓகேம்மா. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் வெளில போயிட்டாங்க. நான் என் ரூம்க்கு போய் கொஞ்ச நேரத்துல போன் நோண்டுன. அப்புறம் வாட்ஸ்அப்ல என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு. என் நண்பன் மெசேஜ் பண்ண சொல்லு மச்சி. அவன் கூட கொஞ்ச நேரம் பேசுனா. அப்புறம் எனக்கு அந்த வார்த்தை வாயில இருந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நான் அவன் கிட்ட கேட்ட மச்சி அந்த வெப்சைட் லிங்க் அனுப்பு மச்சின்னு கேட்ட. அவன் எனக்கு அந்த லிங்க் அனுப்புனா. நானும் தூங்கி விட்டேன். எல்லா ஊருக்கு கவும்பிடு இருந்தாங்க. அம்மா வா, என்னால பார்க்க முடியல நான் கேம் விளையாடியது. அவங்க முகத்தை என்னால பார்க்க முடியல. அப்புறம் எல்லாம் கவும்பி பஸ் ஸ்டாண்ட் போனோம். எங்க ஊருல இருந்து பொள்ளாச்சிக்கு டைரக்ட் பஸ். அதுல ஏறினோம். நான் ஜன்னல் பக்கம், அப்பா நடுவுல, அம்மா அந்த உரோம் உட்கார்ந்தாங்க. பஸ் கொஞ்ச தூரம் போச்சு. அப்ப ஒரு குடிகார பையன் எங்க அம்மாவை வந்தா. எங்க அம்மா பயந்துட்டாங்க. அப்புறம் அப்பா அந்த ஓரம் போயிட்டு அம்மா இந்த நடுவுல உட்கார்ந்தாங்க. அதுவரை நான் மொபைல் நோண்டிட்டு இருந்தான். அப்புறம் அம்மா பயத்துல என் கையை கெட்டிமா பிடிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மட்டும் தூக்கம் வரல. கேம் விளையாட பார்த்த. அப்பன்னு பார்த்து ரோடுல ஏதோ குறுக்க வர அந்த டிரைவர் சடன் பிரேக் போட்ட பிரேக்ல தூங்கிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் முழிச்சிட்டாங்க. நான் தலையில இடிச்சு கிட்ட. அப்புறம் அம்மா தூங்கலை. அப்புறம் பொள்ளாச்சி போய் இறங்குனோம். வால்பாறை பஸ் பிடிச்சி வால்பாறை போனோம். இங்க எங்க பெரியம்மா பத்தி கொஞ்சம் அவங்களுக்கு வயசு ஆனாலும் அவங்க சின்ன புள்ளன்னு நினைப்பு. 2 பேத்துக்கும் அவங்களுக்கும் 2ம் பொம்பள புள்ளா நாங்க வரதுனால அவங்க 10 days கேம் விளையாட முடியாதுனால அவங்க அன்னைக்கு கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பன்னு பார்த்து பாதில எங்க அப்பா போன் பண்ணி நாங்க வந்துட்டோம்னு சொன்னாரு.
எங்க பெரியப்ப கேம் விளையாடுவது பாதில விட்டுட்டு வந்துட்டாரு. பெரியப்ப வந்து எங்கள கூப்பிட்டு போனாரு கார்ல. பெரியப்ப வீட்டுக்கு போன அங்க எங்க பெரியம்மா எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு அப்புறம் எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு ரூம்க்கு போயிட்டாங்க. பெரியப்ப ஹால்ல படுத்துக்கிட்டாரு. என்ன பெரியம்மா அவங்க ரூம்க்கு போயிட்டாங்க. நாங்களும் தூங்கிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு சோலையர் அணை போலாம்னு சொன்னாங்க. எல்லாரும் கவும்பி போனோம். ஒரு வழிய அணைக்கு வந்துட்டோம். போட்டோஸ் எடுத்தோம். அப்ப ஒரு கேம் விளையாடு நடந்துச்சு. எங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பக்கம் வேடிக்கை பார்த்தாங்க. எங்க பெரியப்பா பெரியம்மா வச்சு நான் போட்டோ எடுத்த அப்ப அங்க இருந்தா பசங்க எங்க பெரியம்மாவை அசிங்கப்படுத்தினர். தெரியாத மாதிரி அத பெரியம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. நானும் கண்டுபிடிச்சிட்டா நான் அவங்கள பார்த்து முறைச்சா. ஆனா எங்க பெரியப்ப எதுமே கண்டுக்காத மாதிரி நின்னாரு. நான் முறைச்சி கிட்டே நின்னா. அப்புறம் எங்க பெரியம்மா வாடா அந்த பக்கம் போலாம்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்க பெரியப்ப நீங்க போங்க நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரணும் போயிட்டாரு. எங்க பெரியப்பா போனதுக்கு அப்புறம் எங்க பெரியம்மா என் கிட்ட கேட்ட அங்க ஏன்டா அவங்கள முறைச்சான்னு அத முறைச்சான்னு சொன்ன. எங்க பெரியம்மாக்கு அவரு மேல கோவம் வர ஆரம்பிச்சிடுச்சு. வாங்கிட்டு வந்தா ஸ்நாக்கு சாப்பிடு வீட்டுக்கு கவும்புனோம். எங்க பெரியம்மா என்னையே பார்த்தாங்க. நானும் அவங்களையே பார்த்தா. அப்புறம் டக்குன்னு ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டாங்க. எனக்கு டக்குன்னு பயம் வந்துடுச்சு. எனக்கு என்ன சொல்லுறதுன்னு தெரியல. அப்புறம் எங்க பெரியம்மா எழுந்தாங்க. நானும் எழுந்த கேக்குறன்ல சொல்லுடான்னு சொன்னாங்க. நான் ஏதும் சொல்லல. என் கண்ணத்துல ஊங்கி அரைச்சங்க. என் கண்ணு கலங்கிடுச்சு. சாரி பெரியம்மான்னு சொன்ன. அவங்க என் மூஞ்சில முழிக்காத முதல வெளில போன்னு சொன்னாங்க. நானும் ரூம் விட்டு வெளில வந்துட்டா. நான் அப்புறம் என் வேலையால முடிச்சிட்டு உட்கார்ந்து டிவி பார்த்தேன். எங்க பெரியம்மா அடிக்கடி என் முன்னாடி வந்துட்டு போனாங்க. அவங்களும் ஏதும் கண்டுக்கல. நானும் ஏதும் கண்டுக்கல. நான் டிவி பார்த்துக்கிட்டே யோசிச்ச நம்ம அவங்க தூங்கும் போதும் தான கேம் விளையாடினம். அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிதுன்னு யோசிச்சுக்கிட்டே டிவி பார்த்த. அப்புறம் அத பத்தி நினைக்கல. அன்னைக்கு முழுதும் அவங்க கூட பேசல. அம்மா கூட்டியே இருந்தேன். அவங்க மடில படுத்துக்கிட்டே டிவி பாப்பேன். அப்பப்ப பெரியம்மா என்ன பாப்பாங்க. நமக்கு ஒரு மகன் இருந்தா நம்ம மடியிலையும் படுப்பான்னு. அப்புறம் இரவு எல்லாம் சாப்பிடு படுக்க போயிட்டாங்க. நானு பெரியப்பா பெரியம்மா 3 பேரும் டிவி பார்த்தோம். வாடா தூங்கலம்னு கூப்பிட்டாங்க. நான் வரலன்னு சொல்லிட அவங்க டேய் மணி ஆகிடுச்சு போய் படுப்போம்னு கூப்பிடுங்க. நானும் பயந்துகிட்டே போனேன். 2 பேரும் ஏதும் பேசல. ஒரு அரை மணி நேரம் கதவை திறந்து வெளில போனாங்க. அப்புறம் உள்ள வந்தாங்க. எங்க போனீங்கன்னு கேட்ட சும்மான்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே சாரின்னு சொன்னாங்க. உன்னை அடிச்சதுக்குன்னு சொன்னாங்க. நான் அமைதியே இருந்தா. அப்புறம் அவங்க என் அப்படி கேம் பண்ணுனான்னு கேட்டாங்க. நான் ஒன்னும் சொல்லல. அவங்க என் முகத்தை திருப்பி என் அப்படி பண்ணன்னு கேட்டாங்க. நான் ஏதும் சொல்லாம வெளில எழுந்து போகலான்னு கதவு கிட்ட போன. அவங்க வந்து மறுபடியும் கேட்டாங்க. நான் தெரியாம கேம் பண்ணிட்டான்னு சொன்ன. சரி இப்ப கேம் விளையாடலாம் அப்படின்னு கேம் விளையாடினோம். நான் ரூம்க்கு போன. அங்க எங்க பெரியம்மா இருந்தாங்க.
ஏன்டா அப்படி கேம் விளையாடின கேட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சிட்டு அவங்க உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் அவங்கள சமாதான படுத்தின. அழாத பெரியம்மான்னு அவங்க கேக்கல. நான் கெஞ்சின அழாத பெரியம்மான்னு. அப்புறம் அவங்க கண்ணா தொடச்சி விட்டேன். சாரி பெரியம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்ன. அப்புறம் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அழாத பெரியம்மான்னு நானும் அழ ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரும் கொஞ்சம் நேரம் அழுதோம். அப்புறம் எங்க பெரியம்மா கேட்டாங்க, கேம் நீ செஞ்சுட்டு ஏன்டா அழுவுறன்னு கேட்டாங்க. நீங்க அழுவுறீங்க அத மனசு கேக்கலைன்னு சொன்ன. என்ன அவோளோ பிடிக்குமான்னு கேட்டாங்க. நான் அம்மான்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வெளில போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் போன. அப்பா பெரியப்பா சாப்பிடு முடிச்சிட்டு கடைக்கு கவும்பிடு இருந்தாங்க. நானும் வரன்னு சொன்ன. அதுக்கு அப்பாவும் அம்மாவும் பெரியம்மாக்கும் துணைய இரு, நாங்க கடைக்கு போயிட்டு வரோம்னு சொன்னாங்க. நான் பெரியம்மா பார்த்து சிரிச்ச. அப்புறம் அவங்க கடைக்கு போயிட்டாங்க. நான் சாப்பிடு சோபால உட்கார்ந்த. பெரியம்மா வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. அப்புறம் அவங்க கேட்டாங்க, நான் உனக்கு அம்மா மாதிரிடா. பெரியம்மா, டேய் நான் கேக்குற கேள்விக்கு உண்மையா மட்டும் சொல்லணும். நான், என்னாச்சுமா? பெரியம்மா, சொல்லுடா உண்மையா சொல்லுவியா? நான், சொல்லுற பெரியம்மா கேளுங்க. நான், இல்ல பெரியம்மா. பெரியம்மா, டேய் போய் சொல்லாத. நான், அது வந்து. பெரியம்மா, நீ கேம் விளையாடும் நினைக்கிற இல்ல, அது என் கூட விளையாட கூடாது. நான், அப்புறம் நான். பெரியம்மா, புரியுது நீ என்ன சொல்ல வரன்னு. நீ என்ன முதல் தட கேம் விளையாடும் போதே நினைச்சேன் நீ பையன் வயசுக்கு வந்துட்டான், சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு. அபாரம் தான்டா நீ கேம் விளையாடின. சரி, நாம கேம் விளையாடலாம், ஓகேவா? நாங்க இப்பவெல்லாம் தினமும் கேம் விளையாடினோம். சரி, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? நாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கூடவே ஹைப் பண்ணுங்க. நன்றி.